நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது, சிறகை விரித்து பறப்போம், அதில் கஸ்டமரை கூட்டி வைப்போம், எல்லாரும் இங்கு ஓடி வாங்க, சின்ன பொண்ணு கடையில வந்து வாங்கி செல்லுங்க, ஓடி ஓடி வாங்க, ஓடி ஓடி வாங்க. ஏண்டி சின்ன பொண்ணு உன் ஆட்டத்தை நிறுத்துடி. என்னையா பாபு மனிஷா வேற பாட்டு பாடவா? நீ பாடவும் வேணாம் கீழவும் வேணாம். அடி பாவி 2 பரோட்டா வீட்டுல போட சொன்னியோன்னு போட்டு கொடுத்தேன். அதுக்காக இப்படி என்ன மாஸ்டர் ஆக்கிடியடி. நெட்ட மனிஷா உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ போட்டு கொடுத்த 2 பரோட்டாவும் அவ்வளோ டேஸ்ட். அதனாலதான் உனக்கு இன்னைக்கு கடையை போட்டுட்டேன். இன்னைக்கு வியாபாரத்தை பாரு சும்மா பிச்சிக்கும். ஆமாண்டி பிச்சிக்கும். பரோட்டா இல்ல, இன்னைக்கு அடுப்பங்கடையில நான் வெந்து வெந்து என் தோல் தான் பிக்கும். என்ன நெட்ட மனுஷா எப்ப பார்த்தாலும் ஆப்போசிட்டா பேசுற? எல்லாமே நல்லதே நினைச்சதான் நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும், ஆனா அது யாருக்கு நடக்கும்? உனக்குல நடக்கும். நெட்ட மனுஷா 4 பின்ன சரித்திரத்துல உன் பேர் இருக்குல்ல, என்னோட வெற்றிக்கு பின்னாடி நீ தானே இருப்ப. இருப்ப நல்லா. அதுலயும் நீ இருக்க உற்றுவடி. ஏண்டி உன்னைய நம்பி இருக்கிற காசெல்லாம் எடுத்து கடையை போட்டாச்சு. சாப்பிட யாராச்சும் வருவாங்களா வரமாட்டாங்களா? நெட்ட மனுஷா நம்ம ஊர் ஜனங்களை பத்தி உனக்கு தெரியாது. சாப்பாட்டு கடை போட்டோன்னு தெரிஞ்ச உடனே அவ கூட்டம் கூட்டமா ஓடியாருவாங்க. அதுவும் என் கடைன்னா சொல்லவே வேணாம். இந்த சின்ன பொண்ணு போட்டு கடைக்கு யாரும் வராம இருப்பாங்களா என்ன? நீ போட்டோன்னு தெரிஞ்சாதாண்டி வரவே மாட்டாங்க. உன் கடனை எட்டி பார்த்துட்டு அப்படியே ஓடிடுவாங்க. நெட்ட மனுஷா இப்ப இருக்கிற பொம்பளைங்களை பத்திலாம் நீ என்னன்னு நினைச்ச? சோறு கீர் பொங்குவாங்கன்னு நினைக்கிறியா? ஏன் பின்ன அவங்கவுங்க வீட்டுல சோறு கீர் பொங்க மாட்டாங்க, அப்படியே எப்படி சாப்பிடுவாங்க? சோறு கீர் பொங்கன்னு இந்த காலத்துல எல்லாம் அப்படி கிடையாது. ஆவுன்னு போன் எடுத்து புக் பண்ணி உடனே சாப்பாடு அவர் வச்சிடறாங்க. அப்புறம் என்ன வாங்கி அந்த சாப்பாடு சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். அப்படியே சின்ன பொண்ணு இந்த ஊர்ல நீ தான் மோசம் நினைச்சேன், ஆனா உன்னை விட நிறைய பேர் மோசமானவங்களா இருக்காங்கடி. நெட்ட உங்க பாரு கஸ்டமர் வராங்க, என்னன்னு கூப்பிடு. எங்க 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 இவளா? இவ வாங்க வர்ற மாதிரியே தெரியலையே. என்னடி சின்ன பொண்ணு என்ன பார்த்தா வாங்க வர மாதிரி தெரியலையா? நீ எங்க வாங்க வருவ? வாங்குறவெல்லாம் களைச்சு விடல வருவ. அடியே உண்மையாலுமே நான் வாங்க தாண்டி வந்திருக்கேன். வீட்ல எதுவும் சோறு கீர் பொங்கல. சரி கடைக்கு போய் எதனா வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா அப்பதான் நீ கடையை போட்டு வச்சிருக்க. அதான் உன் கடைக்கு வந்திருக்கேன். நீ என்னடனா இந்த பீத்திக்கிறியே. சரி விட்டுடி நான் வேற கடைக்கு போறேன். அடியே லூசு மாவுல இவ்வளவு நேரம் யாரும் வராத, இப்பதான் ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்களையாவது புடிச்சு வை. நெட்ட இருந்தாலும் உனக்கு கொழுப்பியா? லூசு மாவுல லூசு மாவ. என்னடி சின்ன பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதா இல்லனா போகட்டுமா? என்ன சொல்றோ உடனே கோச்சிக்கிற? உனக்கு இல்லாத சாப்பாடா? அப்படியா? சரிடி 2 பார்சல் பிரியாணி கட்டு, 3 பார்சல் இட்லி கட்டு. அடியே டோப்ப மாண்டே இருடி இட்லியும் போடல பிரியாணியும் போடல. அப்புறம் வேற என்னடி போட்டு வித்துட்டு கிடக்க? பரோட்டா. என்ன பரோட்டாவா? நான் ஏதோ பிரியாணி இட்லியா இருக்கும்னு நினைச்சு வந்தேன். நீ கடைசில பரோட்டா போட்டுருக்கியா? அடியே சின்ன பொண்ணு என்னையா நெட்ட வந்த கஸ்டமர் கிட்ட வளவல்னு பேசாதே. எதையாவது சொல்லி நம்ம பரோட்டா வித்து போடு, இல்லனா இருக்க ஆறி போய் வீணாதான் போக பாத்துக்க. சரோ பரோட்டா என்ன அப்படி சொல்லிட்ட? பிரியாணிக்கு அர்த்த இடம் பரோட்டா தானே. பரோட்டா வாங்கி சாப்பிடுறீ, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாத உடம்புக்கும் நல்லது. அடியே பரோட்டா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லன்னு சொல்லுவாங்கடி. நீ யாருக்கு நல்லது சொன்ன? பரோட்டா சாப்பிட்டா எங்களுக்குல நல்லது. அடி போடி, எனக்கு பரோட்டா வேணாண்டி. சாப்பிட்டாலே எனக்கு ஒத்துக்காது. எல்லாரும் அதே கெட்டது வேண்டாம் தான் சொல்லுவாங்க. என்னங்க நீங்க ஊரு ஒழுக சொல்லுதுன்னு சொல்றீங்க? அப்படியெல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள ஒரு பரோட்டா கடை இருக்குமா? எங்க சுத்தி பார்த்தாலும் பரோட்டா கடை தான். தெருக்கு தெரு முக்குலுன்னு சொல்லிட்டு அங்கங்க வச்சுட்டு கிடப்பாங்க. அடி நீ சொல்றது கரெக்ட் தாண்டி. எல்லாரும் நல்லதுலன்னு சொல்றாங்களே கோசம் அவங்களே தான் வாங்கி சாப்பிடுறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பரோட்டாவை கெட்டதுன்னு சொல்லதே இந்த பிரியாணி கடையெல்லாம் விக்கிறாங்கல்ல அவங்கதான். அவங்க ஏண்டி கெட்டதுன்னு சொல்ல போறாங்க? சாப்பிடுறதா எல்லாமே சாப்பிடுறது தானே. அட போங்கக்கா, உங்களுக்கு தெரியாதாக்கும். பிரியாணி விலையும் அதிகம், பரோட்டா விலையும் கம்மி. பரோட்டாவை யார் வேணா வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு 10-20 கையில வச்சுக்கிறோம் பரோட்டா வாங்கி சாப்பிடுவாங்க. இதுவே பிரியாணி போய் வாங்கி சாப்பிட முடியுமா? எப்படி பார்த்தாலும் 50-100 இருந்தா தானே பிரியாணி வாங்க முடியும். அதுக்காக பிரியாணி கடைக்காரங்க எங்க பரோட்டா வாங்கி சாப்பிட்டா நம்ம கடைக்கு வராம போயிடுவாங்களே அப்படின்ட்டு வதந்தியை கிளப்பி விட்டுருக்காங்க. பரோட்டா சாப்பிட்டா நல்லது கிடையாதுன்னு. ஓ அப்படியாடி, இது தெரியாத போச்சேடி எனக்கு இவ்வளவு நாளா. இன்னொன்னு ஒண்ணு தெரியுமா? எனக்கு பிரியாணி விட பரோட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அதுல சால்னா ஊத்தி சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும் தெரியுமா? அடி எனக்கு தாண்டி பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். புஷ்பாக்கா வாங்கக்கா, நம்ம கடையில தான் பரோட்டா இருக்கு. பிடிக்கும்னு சொன்னீங்களே, வந்து 2 சாப்பிடுங்க. அடி போடி, பரோட்டானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு வெஜ் இல்ல பிடிக்கும். அதுக்கு என்னக்கா, நீங்க வெஜ் சாப்பிடுங்க. அடியே பரோட்டாவுல எங்க வெஜ் செய்வீங்க? சிக்கன் சால்னால வைப்பீங்க. அப்ப நான் நான்வெஜ் தானே சாப்பிடுற மாதிரி இருக்கும். நீங்க ஏங்க பயப்படுறீங்க? வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு வெஜ் குருமா இருக்கு, நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு சிக்கன் குருமா இருக்கு. அப்படியாடி சின்ன பொண்ணு? அடியே சின்ன பொண்ணு நெட்ட என்னையா அடிக்கடி பேசும்போது சும்மா குறுக்குல பேசாதே. நான் தான் கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருக்கல்ல. என்ன பண்ண அப்படின்னா எனக்கு வெஜ் குருமா ஊத்தி ஒரு 2-3 பரோட்டா வச்சு பார்சல் பண்ணடி. என்ன பண்ண எனக்கு நான்வெஜ் எனக்கு 5 பரோட்டா கட்டடி சிக்கன் குருமா ஊத்தி. அதுக்கு என்ன, குடுத்துட்டா போச்சு. ஆமா நீங்க இங்க இருந்து வீட்டுக்கு எடுத்து போய் சாப்பிட போறீங்களா? ஏண்டி என்னாச்சு?
ஏன்டி வீட்ல எல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாதா என்ன? அதுக்கு இல்லக்கா, பரோட்டாலாம் சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும், அதுக்கு தான் கேட்டேன். சூடா சாப்பிடணும்னா அதுக்கு என்ன ஹாட் பாக்ஸ்ல வச்சு கொடுக்க போற? ஹாட் பாக்ஸ்ல கீட் பாக்ஸ்ல இங்கேயே உட்காந்து சாப்பிட்டா நல்லா சூடாவும் இருக்கும், சுவையாவும் இருக்கும். ஆறி போச்சுன்னா சாப்பிட்டு எதுக்கும் பயன் இல்ல. அட சின்ன பொண்ணு சொல்றது நல்லதாங்க. நம்ம இங்கேயே சாப்பிட்டனா சூடாவும் சாப்பிடலாம், சுவையாவும் இருக்கும்ல. சரிடி, நாங்க இங்கேயே உட்காந்து சாப்பிடுறோம். அம்மா உட்காரத்துக்கு எங்க இடத்த காணா? இப்படியே கீழே உட்காருங்கக்கா. இப்படி கீழே உட்கார முடியும்? எல்லா ஹோட்டலையும் சேரும் பெஞ்ச் எல்லாம் போட்டு தானே வச்சிருக்காங்க. நீ என்னடி கீழே உட்காந்து சாப்பிட சொல்ற? அடியே சின்ன பொண்ணு, என்னையா நெட்ட? அடியே வந்த கஸ்டமருக்கெல்லாம் நம்ம சேர் பெஞ்ச் போடணும், இல்லைன்னா அது கூட வாங்காம கிளம்பிடுவாங்க சொல்லிட்டேன். என்னடி சின்ன பொண்ணு, உட்காந்து சாப்பிடுற மாதிரி பெஞ்ச் சேர் இருக்கா இல்ல நாங்க வேற கடைக்கு போட்டுமா? ஏக்கோ இருங்க, ஒரே நிமிஷத்துல சாரு பெஞ்சு போட்டுறேன். ஆமா, இதுங்க வாங்குற 2 பரோட்டாவுக்கு சாரு பெஞ்சு வேணுமால? பரவாயில்லடி சின்ன பொண்ணு, வெஜ் குருமா நான்வெஜ்னு தனித்தனியா தான் செஞ்சு வச்சிருக்கா. நான்வெஜ் சாப்பிடாதவங்க வெஜ் சாப்பிடுவாங்க, வெஜ் சாப்பிடுறவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அட ஆமாக்கா. அப்புறம் என்னக்கா, 2 பேரும் உட்காந்துட்டீங்களா? இதுக்கப்புறம் ஏதாச்சும் வேணுமா? இதுக்கப்புறம் ஒண்ணு வேணாண்டி, பரோட்டா தான் வேணும், எடுத்தாந்து வை. ஏக்கோ மெனு சொல்லுங்கக்கா, மெனு சொல்லுங்க. என்னடி மெனு? மெனுனா என்னடி? மெனுன்னா யார் யாருக்கு எத்தனை பரோட்டா வேணும்னு கேக்குறேன். அது என்னடி, ஆளுக்கு 2 எடுத்தாந்து வை, இது என்ன கேள்வி? என்ன 2 ஒரு ஆளும் 10 சாப்பிடுற மாதிரி இருக்கீங்க, 2 கேக்குறீங்க. அடியே, எங்களுக்கு என்ன வயிறுன்னு பாத்தியா குடோன்னு பாத்தியா? ஒரு 2 பரோட்டா எடுத்தாடி, அதுக்கப்புறமா நாங்க வேணும்னா வாங்கிக்கிறோம். சின்ன பொண்ணு, அடியே சின்ன பொண்ணு, உங்க வீட்டுக்காரே கத்திட்டு கிடக்காரு பாரு, போய் என்னன்னு கேளு. சரிடி, வரும்போது உங்களுக்கு பரோட்டா எடுத்துட்டு வந்துடுறேன். என்னைய நெட்ட கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் நொய்யினே கடிச்சிட்டு கிடக்க. அடியே சின்ன பொண்ணு, நம்ம கிட்ட தான் வெஜ் குருமாவே இல்லையடி, அப்புறம் எதுக்கு அந்த அக்கா கிட்ட வெஜ் குருமா எடுத்துட்டு வர சொல்லிருக்க? ஐயோ நெட்ட, பொறுமா பேசியா, அந்த அக்கா காதுல எங்கன்னா விழுதுக்குன்னு தொலை போடுது. இப்ப என்னடி பண்றது? எதுக்கடி அந்த அக்கா கிட்ட வெஜ் குருமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்க? ஐயோ நெட்ட, அதுக்காக வந்த கஸ்டமரை இல்ல நான் சொல்லிட்டு வரட்டி விடுறது? அதுக்கு என்ன, நம்ம கிட்ட இருக்கிற சிக்கன் சால்னாவை எடுத்து இருக்கிற சிக்கன் எல்லாம் பொறிக்கின்னு வெறும் குருமா மட்டும் எடுத்து ஊத்த வேண்டியதான். அடியே, அப்படி ஊத்துனா தெரிஞ்சிடாது, மாட்டிக்க வண்டி. அட போயா, இதுல என்ன மாட்டிக்க போறோம்? சிக்கன் தெரிஞ்சா தானே மாட்டிக்கிறதுக்கு, நம்ம தான் வெஜ்ஜுன்னு சொல்லி வச்சிருக்கோம்ல. சரிடி, நீ சொன்ன மாதிரியே வச்சிருக்கேன். இருக்கிற சிக்கன் எல்லாம் எடுத்துட்டு வெறும் சால்னா மட்டும் ஊத்தி வச்சிருக்கேன். பார்த்து பத்திரமா குடுடி. யோ, பயந்தே காட்டி கொடுத்துறாத, நான் அப்படியே தூக்கி போய் அலேக்கா எடுத்து மலேக்கா கொடுத்துட்டு வரேன். ஏக்கா, சிக்கன் குருமா ரெடி. என்னது, சிக்கன் குருமாவா? உங்களுக்கு இல்லக்கா, அதோ சரோவுக்கு சிக்கன் சால்னா ரெடி, உங்களுக்கு வெஜ் சால்னா ரெடி. அப்படியே சின்ன பொண்ணு, சரி கொடுத்துட்டு போ. என்னடி, சந்தேகம் வரல? இல்லையா, இப்பதானே சாப்பிட போறாங்க, இதுக்கப்புறம் தான் தெரியும். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடி. யோ, நீ பயந்து மாட்டி விட்டுறாத. என்னடி சின்ன பொண்ணு, என்ன இதெல்லாம் என்ன சாப்பிட்டு கிடக்கீங்க? அடியே வாடி வசந்தி, வா வந்து உட்காரு. உட்காரதெல்லாம் இருக்கட்டும், என்னன்னு சொல்லு. அடியே, பரோட்டா போட்டு வித்துட்டு கிடக்கேன், இங்க பாரு 2 பேரும் பரோட்டால சாப்பிடுறாங்க, நீ வந்து உட்காரு, பரோட்டா சாப்பிடுவிடி. ஓ, பரோட்டாவா? நான் கூட பிரியாணின்னு நினைச்சு வந்தேன். அடியே, பிரியாணி எப்ப வேணா சாப்பிடலாம், ஆனா பரோட்டாலாம் எப்பயாவது தான் சாப்பிட முடியும். சரி சின்ன பொண்ணு, நீ பேச விட்டா பேசிக்கினே இருக்க போல. பின்ன ஒண்ணு, எனக்கு 2 பன் பரோட்டா எடுத்துன்னு வா. என்ன பன் பரோட்டாவா? ஆமாண்டி, சீக்கிரமா செஞ்சு எடுத்துட்டு வா போ. என்னடி, எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே தான், ஆனா ஒரு சிக்கல். என்ன அந்த சிக்கல்? அது வந்திருக்கல வசந்தி, அவளுக்கு பன் பரோட்டா வேணுமா? என்ன பன்னு பரோட்டாவா? பன்னு பரோட்டானா எப்படி? 2 பன்னு நடுவுல பரோட்டா வச்சு கொடுக்கணுமா என்ன? அப்படி எல்லாம் கொடுத்தா அது பர்கர், அது பரோட்டா கிடையாது. என்னடி சின்ன பொண்ணு, பன் பரோட்டா இருக்கா இல்லையா? அடியே வசந்தி கேக்குறாடி, இப்ப என்ன பண்றது? நெட்ட, பன் பரோட்டா செய்யறதெல்லாம் ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. இப்ப நீ பெருசா செய்யறல பரோட்டா, அதுவே குட்டி குட்டியா ரவுண்டா சின்னதா பன்னு மாதிரி செஞ்சினா அதுதான் பன் பரோட்டா. அப்படியே சின்ன பொண்ணு? அட ஆமா நெட்ட, நீ வேணா செஞ்சு கூட அதை எடுத்து போய் கொடுத்தா சாப்பிடுவாங்க. அப்படின்னா இந்தாடி, இது மைதா மாவு கும்பலா இருந்துச்சு, அதையும் நான் எண்ணெயில போட்டு வறுத்துதான் வச்சிருக்கேன், இதையே எடுத்து போய் கொடு. அட இது போதுமே, இதையே எடுத்து போய் கொடுத்து எப்படியாவது சமாளிக்க வேண்டியதுதான். இந்தாடி வசந்தி, உனக்கு பன் பரோட்டா. என்ன இது, ஒரு மாதிரி வாயெல்லாம் ஒட்டுது, என்ன இது பன் பரோட்டா மாதிரி இல்லையே? அட கடவுளே, கண்டுபிடிச்சிட்டாலோ? நல்லபடி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது ரொம்ப நேரமா போட்டு வெந்து நினைச்சுல, அதனால உனக்கு அப்படி தெரியும். கொஞ்ச நேரம் அதை ஆற வச்சு சாப்பிடு, அப்பதான் அது சாப்பிடறதுக்கு நல்லா புசுன்னு வரும். சின்ன பொண்ணு, வெஜ் சால்னா சூப்பரா இருக்குடி, நான் இந்த மாதிரி எந்த கடையிலுமே சாப்பிட்டது இல்ல. ஏக்கோ, அது நான் வச்சது இல்ல, அதான் நல்லா இருக்கு. இந்த நோஸ் கட்டுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சின்ன பொண்ணு, நீ வெளிய குறைச்சனா நாங்க நோஸ் கட்ட குறைப்போம். வெளிய பத்திலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வாங்க, அப்புறமா பாத்துக்கலாம். பாத்தீங்களா வெளிய பத்தி கேட்டது எப்படி ஓடுறான்னு? யோ நெட்டை, கேட்டியா? வெஜ் சால்னா சூப்பரா இருக்கான். ஆமாண்டி, நானும் கேட்டேன், மாட்டாத இருந்தா ரொம்ப நல்லது. யோ, நீ பயந்து சாவாத, நம்ம எல்லாம் மாட்டவே மாட்டோம். சின்ன பொண்ணுன்னா யாரு? புஷ்பாக்கா, நான் நான்வெஜ் சால்னா சாப்பிடுறேன், கொஞ்சோண்டு வெஜ் சால்னா கொடுங்களேன், சாப்பிட்டு பாப்போம் எப்படிதான் இருக்குதுன்ட்டு. அதுக்கு என்னடி சரோ, இந்த கொஞ்சம் தாராளமா எடுத்துக்கோ. சரோ, சாப்பிடாத. அட கடவுளே, கண்டுபிடிச்சிட்டு இருப்பாளோ? என்னடி சின்ன பொண்ணு, மாட்டிக்கணுமா? என்னடி, கொஞ்சம் சால்னா எடுத்து சாப்பிட்டு பண்ணி இப்படி வாய பொழுது கிடக்க? ஏக்கோ, என்னக்கா இது? நான் சாப்பிடுற சால்னாவும் நீங்க சாப்பிடுற சால்னாவும் ஒரே மாதிரி இருக்கு டேஸ்ட். என்னடி சொல்றேன்? நீ சாப்பிடுறது நான்வெஜ், நான் சாப்பிடுறது வெஜ், அது எப்படிடி ஒரே மாதிரி இருக்கும்? அதாங்க எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் சிக்கன் சாப்பிடுறேன், நீங்க காய்கறி சாப்பிடுறீங்க, ஆனா ரெண்டுல ஒரு மாதிரி இருக்கு. இதுல ஏதோ தில்லு முள்ளு இருக்கு. எங்க நான் கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறேன்.
அட ஆமா, 2 குழம்பும் ஒரே மாதிரில இருக்கு. என்னடி சின்ன பொண்ணு, நீ தானடி சொன்ன வெஜ் குருமா நான்வெஜ் குருமா தனித்தனியா இருக்குதுன்னு. இப்ப என்ன ஒரே மாதிரி இருக்கு 2 சால்னாவும்? அடியே, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்ல, உன் கடைக்கு வந்தேன். நீ என்னடா சிக்கன் குருமாவை கொடுத்து வெஜ் குருமான்னு என்ன ஏமாத்திக்கிற. அக்கா இல்லக்கா, அவ பொய் சொல்றா. இது வேற அது வேற. யார பாத்திரி பொய் சொல்றேன்ற? என் நாக்கு நல்ல பாம்பு நாக்கு. நான் வேணா பொய் சொல்லுவேன், ஆனா என் நாக்கு பொய்யே சொல்லாது. அடியே சின்ன பொண்ணு, என்னடியாச்சு? யோ நெட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கய்யா, வாங்கயா ஓடுவோம். சின்ன பொண்ணு, ஒழுங்கு மரியாதை நில்லு, இல்லைன்னா உன் மண்டையை பழக்காத விட மாட்டேன். கடை வச்சிருக்காங்க, கடை வச்ச வாங்க கடையா அடிச்சு நொறுக்குவோம். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஷேர் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. யார் பேர் கமெண்ட்ல பண்ணிருக்காங்கன்னா, ஹாய் சரண்யா, ஹாய் திவ்யா, ஹாய் சுஜி, ஹாய் தில்லம்மாள், ஹாய் நிஷா, ஹாய் காவ்யா, ஹாய் கற்பகம். இதே மாதிரி உங்களோட நேம் வீடியோல வரணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாரும் லைக் பண்ணிடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.